Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஹேர் பேக் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் dandruff சரி பண்ணுறதுக்கும் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இச்சி ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஹேர் பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். வேப்பிலை இருக்குல்ல, ஸோ வேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தய பொடி. ஸோ வெந்தய பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை முன்னாடி நாள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வெந்தய பொடி 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நான் சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தில் எது வேணால் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு கண்டிப்பாக வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வடிகட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய துணி இதோட நேம் பார்த்தீங்கன்னா காடா துணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி ஓட்டைங்க நிறைய இருக்கும். ஸோ நார்மலான காட்டன் துணி கம்பேர் பண்ணும்போது இதில் வடிகட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு மீட்டரே 30 rupees சம்திங் தான் வந்துச்சு. ஸோ நான் நான் எப்போவுமே இதில் இந்த துணியை யூஸ் பண்ணி தான் நான் வடிகட்டுறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வடிகட்டும் போது ஈஸியாக அதுக்குள்ளே இருக்கிற சத்துலாம் டக்குன்னு வெளியில் வந்துடுது நார்மல் துணி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது உங்களுக்கு வேணும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாத்தையும் பிழிஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு மொத்தமாக வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் யூஸ்வலாக ஒரு வாட்டி பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அதை அரைச்சி திரும்ப வடிகட்டி எடுத்துப்பேன். ஸோ நமக்கு மொத்தமாக அதுக்குள்ளே இருக்கிற சத்து எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் 2 வாட்டி அரைச்சி மிக்ஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேஸ்டர் ஆயில் இல்லை அப்படிங்கிறவங்க கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட் முக்கியமான விஷயம், ஆயில் ஆட் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு டீடாங்கிள் பண்ணிவிட்டு தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes கழிச்சு பேக் ரெடி நம்ம பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். லேயராக எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நமக்கு இப்போ ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனுக்கும் ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண விஷயம் ஸ்கேல்ப் தான். ஸோ ஸ்கேல்ப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடமும் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய நீம், அதாவது வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸை ட்ரீட் பண்ணுறக்கூடிய மெடிசன் நிறைய இருக்குது. அண்ட் இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது நீமில். இது ஒரு எக்ஸலண்ட் dandruff க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கறி லீவ்ஸ். இந்த கருவேப்பிலையில் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹேரை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் சத்தும் வைட்டமின் பி சத்தும் நிறையவே இருக்குது. அண்ட் இது எப்போவுமே ஹேர் அண்ட் ஸ்கேல்பை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கறி லீவ்ஸ். அதுக்கப்புறம் ஹேரை அந்த ஹேரை க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அடுத்து இந்த கேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரை ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் டல் அண்ட் ட்ரையாக இருக்க ஹேரை ரொம்ப அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த கேர்ட் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹேரில் இருக்கக்கூடிய dandruff கிளியர் பண்ணுறதுக்குமே கூட இந்த கேர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ்டர் ஆயிலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அண்ட் இந்த கேஸ்டர் ஆயிலை ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஃபார் ஹேர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஹேர் ப்ராப்ளம் ஆகட்டும், அந்த காலத்துலேருந்தே ஹேர் ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேஸ்டர் ஆயில் தான். ஸோ அந்த பர்டிகுலர் கேஸ்டர் ஆயிலில் dandruff சரி பண்ணுறதுக்கும் ஹேரை ஸ்மூத் அண்ட் ஷைன் ஆக்குறதுக்கும் ஹேரை ஹெல்த்தியாக காட்டுறதுக்கும் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும் இல்லை ஹேர் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே கேஸ்டர் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஹேர் பேக்கில் நம்ம இந்த 4 இன்க்ரீடியன்ஸுமே சரி எல்லாமே ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த dandruff சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஹேர் பேக்கை கம்ப்ளீட்டாக லேயராக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் என்னோடய ஹேர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரேஷியோவை மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutes கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு 30 minutes கழித்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேக்லேருந்து ஒரு டஸ்ட் கூட என்னோடய தலையில் இருக்காது. நான் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டஸ்ட்டு கூட ஹேரில் இருக்காது. ஹேர் ஆகட்டும் ஸ்கேல்ப் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேக் வந்துட்டு ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்காது. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த டஸ்ட் எல்லாமே தலையில் தங்கி நார்மலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் அதிகரிக்க தான் பண்ணும். ஸோ இப்போ உங்களால் வந்து வடிகட்டி எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பேக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பேக் வந்துட்டு ரொம்பவே வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ராப்ளம் ஆக்கி விட்டுரும். வடிகட்டாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள், வடிகட்டாமல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.